சென்னை கொரட்டூரில் தாங்க இந்த குட்டிகளை குப்பையில் கொண்டு போய் வீசினதுக்கப்புறமும் இவங்க தூக்கிட்டு வந்து அதே இடத்துல வச்சு பார்த்துட்ருக்காங்க. அந்த ஏரியாவில் இவங்களை தவிர இன்னும் அடல்ட் டாக்ஸ் நிறையா இருக்கிறதுனாலையும் இவங்க வீட்லேயும் டாக்ஸ் வச்சு பார்த்துட்ருக்கிறதுனால இந்த குட்டிகளுக்கு அவங்களால ரெகுலராக சாப்பாடு போட முடியல, ஒரு ஷெல்டர் கொடுக்க முடியலன்னு அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்கங்க. ஸோ ஆளுக்கு ஒன்று அடாப்ஷன் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருமே கிராஸ் ப்ரீட் வேணும், ப்ரீட்ஸ் வேணும்னு கேட்குறீங்க. இது வீடியோ அனுப்புனாலும் உடனே இது என்ன ப்ரீடு அப்படின்னு கேட்குறீங்க. நம்ம நாட்டு நாய்க்குட்டிகளை யாருங்க எடுத்து வளர்த்துவா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ அழகான குட்டிகள் எப்படி வெயிலில் நடு ரோட்டில் படுத்துட்ருக்கு பாருங்கள். அங்கே இருக்கிறது எவ்வளோ அன்சேஃபாக இருக்குங்கிறது எங்களுக்கும் அவங்களுக்கும் தாங்க தெரியும். ஏன்னா அவங்கள தவிர அங்கே வேறு யாரும் சப்போர்ட்டுக்கு கிடையாது. ஸோ சென்னையில் நிறையா நல்ல ஆளுங்க இருக்கீங்க. இந்த குட்டிகளை கொஞ்சம் மனசிறங்கி எடுத்து வளர்க்குறதுக்கு வாங்க. பெண் குட்டிகளாக இருந்தால் கருத்தடை பண்ணிக்கலாங்க. முடிஞ்ச அளவு கொஞ்சம் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப அர்ஜென்ட்டுங்க. நானும் இது 3வது டைம் வீடியோ போடுறேன்.